வெல்கம் டு அனுபாரதி சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசனில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின்னு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம பொட்டென்ஷியல் தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் டைபோல் ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஒரு சென்டர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணி நான் செப்பரேட் பண்ணுறேன். இது ஏ, இதனுடைய டிஸ்டன்ஸ் ஏ, இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். தென் இதனுடைய சென்டர் பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஓன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜுக்கு பர்டிகுலர் வெர்டிக்கல் மோஷனில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா சூஸ் பண்ணுறேன். அந்த பாயிண்ட் வந்து பி. ஸோ இப்போது பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து கண்டிப்பாக சம் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இங்கே இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜை டிபெண்ட் பண்ணி பிங்கிற பாயிண்டில் ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். ஸோ நெகட்டிவ் சார்ஜ்னால என்ன பொட்டென்ஷியல், பாசிட்டிவ் சார்ஜ்னால என்ன பொட்டென்ஷியல் கிடைக்கிது, ஓவரால் பொட்டென்ஷியல் என்னன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். பாசிட்டிவ் சார்ஜுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் R1, நெகட்டிவ் சார்ஜுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் R2, தென் சென்டர் பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் R அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இதை ஒரு ட்ரையாங்கிளாக நான் கன்சிடர் பண்ணால் இங்கே கிடைக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. இந்த நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணால் இதனுடைய ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. ஸோ தீட்டான்னு ஒரு ஆங்கிள், அடுத்து 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள். தென் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் ஃபார்முலா V is equal to Q divided by 4 pi epsilon naught R. ஸோ பாசிட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் என்னவாக இருக்கும்? தென் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் due to positive charge V plus equal to Q divided by 4 pi epsilon naught R1. அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் due to negative charge V minus equal to Q minus Q divided by 4 pi epsilon naught R2. Then total potential is equal to electrostatic potential at a positive charge and electrostatic potential at a negative charge. Sum of electrostatic potential at a positive charge and electrostatic potential at a negative charge. Therefore Q divided by 4 pi epsilon naught R1 minus Q divided by 4 pi epsilon naught R2. ஸோ இதில் காமனாக Q divided by 4 pi epsilon naught இருக்குது. அப்போ யார் மட்டும் ரிமைனிங் இருக்காங்கன்னா 1 by R1 minus 1 by R2. இப்போ 1 by R1 and 1 by R2ஓட வேல்யூவை கேல்குலேட் பண்ணால் தான் நமக்கு வந்து டோட்டல் பொட்டென்ஷியல் கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொசைன் லாவை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB காஸ் தீட்டா. ஸோ இங்கே நான் கேல்குலேட் பண்ணக்கூடியது R1. இப்போ R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் தீட்டா அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே காஸ் தீட்டா வந்து 0 நார்மல் ஆங்கிள்ங்கிறதுனால அப்படியே நமக்கு கிடைக்கும். தென் R1 ஸ்கொயரில் இந்த ஆரை மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன். அப்போ 1 ப்ளஸ் A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் மைனஸ் 2A காஸ் தீட்டா டிவைடட் பை Rன்னு வரும். ரீசன் இங்கே ஒரு R இருக்குது, இன்னொரு R கிடையாது, அதனால் கேன்சல் ஆகிட்டு ஒரு R மட்டும் டினாமினேட்டரில் கிடைக்கும். ஆரோடைய வேல்யூ ஏவோட வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம். அப்போது A ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர் வந்து நமக்கு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0. தென் R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் 2A பை R காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். தென்
இதில் இந்த வேல்யூ நான் கேன்சல் பண்ணி ரிமூவ் பண்ணணும். அப்போது 1 - 2a/r cos θ அப்படின்றத பைனாமியல் சீரீஸை வச்சு நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 1/r1² அப்படிங்கிறத வந்து 1/r1 கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா r1² ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா r1 அப்படின்னு கிடைக்கும். இங்கே r²ங்கிறது வந்து ரிமைனிங் r மட்டும் வரும். ரிமைனிங் எல்லாமே வந்து ஸ்கொயருக்குள்ளே போகும். அப்போது 2a/r cos θ பவர் 1/2 அப்படின்னு கிடைக்கும். r1 = r × 1 - 2a/r cos θ பவர் 1/2 அப்படின்னு கிடைக்கும். தென் 1/r1 = 1/r × 1 - 2a/r cos θ. இது டினாமினேட்டரில் போனால் 1/2ன்னு இருக்கும். நியூமரேட்டர் கொண்டு வரும்போது -1/2 அப்படின்னு கிடைக்கும். இந்த -1/2க்கு தான் நான் பைனாமியல் சீரீஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபார்முலா 1 - x பவர் -n = 1 + nx அப்படின்னு கிடைக்கும். 1 - 2a/r cos θ பவர் 1 - 2 = 1 minus into minus plus 2a/r cos θ into 1/2 வரும். 2 கேன்சல் ஆயிரும். then 1 plus a/r cos θ அப்படின்னு கிடைக்கும். இதே மாதிரி 1/r2க்கும் கேல்குலேட் பண்ணணும். அப்போ r2² = r² plus a² minus 2ra cos 180 minus θ அப்படின்னு கிடைக்கும். ரீசன் இங்கே நமக்கு இந்த ஆங்கிள் தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த ஆங்கிள் தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இப்போ 180 minus θ அப்படின்னு இருக்குது. இங்கேயும் நான் அதே 180 minus θன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 180 minus θ வந்து மைனஸ் காஸ் θ. therefore r² plus a² minus 2ra into minus cos θன்னு வரும். அப்போ r² plus a² plus 2ra cos θ. ஸோ இதுலேயும் r² வெளியே எடுத்தோம்னா 1 plus a²/r² plus 2a cos θ divided by rன்னு வரும். சேம் as இதுலேயும் r2 மட்டும் எடுத்தோம்னா r2 into இங்கே இந்த இது 0 ஆகிடும். approximately equal to 0. 1 plus 2a/r cos θ 1/2 அப்படின்னு வரும். அப்போ r 1 plus 2a/r cos θ பவர் 1/2. டினாமினேட்டரில் கொண்டு வந்தால் 1/r2 is equal to 1/r into 1 plus 2a/r cos θ பவர் -1/2. இதே பைனாமியல் சீரீஸில் 1 plus x பவர் -n = 1 minus nx. இப்போ 1 plus 2a/r cos θ பவர் -1/2 equal to 1 minus 1/2 into 2a/r cos θ. 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 minus a/r cos θன்னு வரும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு போய் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு q/4πε0 இன்ட்டு அந்த 1/r இன்ட்டு 1 plus a/r cos θ மைனஸ் 1/r இன்ட்டு 1 minus a/r cos θ. ஸோ 1/r ரெண்டுலேயுமே காமன் வெளியே எடுத்தோன்னா q/4πε0 1 plus a/r cos θ மைனஸ் உள்ளே போகும்போது -1 plus ஆர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் a/r cos θ. ஸோ 1 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் qa டிவைடட் பை 4πε0 இந்த ஆர் வெளியே வரும்போது r², 2a இருக்கிறதுனால 2qa அப்படின்னு வரும் இன்ட்டு காஸ் θ. ஸோ 2qa அப்படின்னா பிங்கிறதுக்கு ஈக்குவல். இப்போ p cos θ டிவைடட் பை 4πε0 r². சப்போஸ் நான் எடுத்திருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் சார்ஜில் நான் எடுத்திருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்டில் இப்படி நேராக இருக்குது. இப்படி இருக்குது அப்படின்னா சம் ஆங்கிள் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சம் ஆங்கிள் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல இருக்குது. இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்.
இப்போ இப்படி எடுத்தேன் அப்படின்னா இதனுடைய ஆங்கிள் வந்து நமக்கு 90 டிகிரி, இதனுடைய ஆங்கிள் நமக்கு 90 டிகிரியில் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது இஃப் தீட்டா வந்து 0 டிகிரியாக இருக்குது அப்படின்னா இப்போ v ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு வரும்னா p/4πε0r². அதே தீட்டா 90 டிகிரியாக இருக்குது அப்படின்னா காஸ் 90 டிகிரி நமக்கு 0. அப்போது v வந்து என்ன ஆயிரும்னா 0. தென் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருந்தால் காஸ் 180 டிகிரி வந்து -1. தென் v ஈக்குவல் டு -p/4πε0r² அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் at a point P due to an electric dipole.